டிஎம்கே அலையன்ஸ்ல வந்து காங்கிரஸ், பிசிகே இது மற்றும் இதர கட்சிகள் வந்து அவங்க அலையன்சஸ்ல இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் பங்கேற்றிருக்காங்க. இதுல கூட்டணி ஆட்சின்னு சொன்னது வந்து ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொன்ன கட்சிகளும் சரி, இப்ப சொல்ற கட்சிகளும் சரி, இப்போ கூட்டணி ஆட்சியை வலியுறுத்துவதற்கான காரணம் என்ன? ஆனா பிசிகே வந்து எந்த காரணத்துக்காக கூட்டணி ஆட்சி தற்பொழுது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கூட்டணி ஆட்சிங்கிறது 2026 சட்டமன்ற தேர்தலில் இதுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு, அதாவது ஆக்சுவலா சொல்ல போனா இதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு இல்ல. இப்ப கூட்டணி ஆட்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் மட்டும் ஏன் ரொம்ப பூதாகாரமா பேசப்படுது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்போ டிஎம்கே அண்ட் காங்கிரஸ் அலையன்சஸ் பத்தி தான் இந்த பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிஎம்கே தமிழக அரசு 2026ல அவங்களுக்கு இன்னும் ஒரு 100 டேஸ் இருக்கு. அவங்களுடைய ஆட்சி வந்து ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் 2026 தேர்தலில் யார் வெற்றி பெறுவாங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து நடக்க போகுதுன்னு நம்ம கண்கூட தெரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளும் சரி, இப்ப நடக்கிற நிகழ்வுகளும் சரி, ஒண்ணுக்கு ஒண்ணு மாறுபட்டதா இருக்கு. அதாவது 2021, 2006 அது மாதிரியான வருடங்கள்ல கூட்டணி ஆட்சி என்பது வந்து இதுக்கு முன்னாடியும் கேட்டிருக்காங்க. ஆனா சில காரணங்களால கூட்டணி ஆட்சிக்கு ஒத்து வந்திருக்காங்க கலைஞர் அரசாங்கத்தில் இருக்கும் பொழுது. இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து கூட்டணி ஆட்சி என்பதை தமிழகத்துக்கு ஏற்புடையது அல்ல அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. கூட்டணி ஆட்சிங்கிறத கொடுக்க மாட்டாங்கிறத வெளிப்படையா சொல்லிட்டாங்க. இதை வலியுறுத்துற விதமா கடந்த நாட்களாகவே காங்கிரஸ் சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளும் சரி, தலைவர்களும் சரி, அவங்க எல்லாமே கூட்டணி ஆட்சி தான் வேணும், கூட்டணி ஆட்சி தான் வேணும், எங்களுக்கு போதிய அங்கீகாரம் கிடைக்கல, எங்களுக்கு என்ன விஷயம் நடக்குதுன்னா டிஎம்கே பண்ற நல்ல விஷயத்துல எந்த பேர் கிடைக்கிறது இல்ல, கெட்ட விஷயத்துல ஆனா எங்களையும் குற்றச்சாட்டுறாங்க, எங்களையும் கொஸ்டின் கேட்கறாங்க. இதுதான் கடந்த வருடங்களும் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா போதிய மரியாதையும் காங்கிரஸ் சம்பந்தப்பட்ட தலைவர்களுக்கு கொடுக்கறது இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயமும் நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அதாவது கிராமப்புற ரங்கள்ல நடக்கும் எலெக்ஷன்ஸ், ஏதாவது கவுன்சிலர் அது மாதிரியான விஷயங்கள்ல காங்கிரஸார் வந்து ஒதுக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு விமர்சனமும் எழுதுற காரணத்தினால இங்க உள்ள எல்லாரும் மேலிடத்துல போயிட்டு இது மாதிரி விஷயங்கள் நடக்குது, நமக்கு மரியாதை இல்லை, ஆனா நமக்கு இது மாதிரி உங்களுக்கு கூட்டணி ஆட்சி சேர்ந்தோம்னா நமக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த ரொம்பவும் ஸ்ட்ராங்கா கொண்டு போறாங்க. அதுக்கான வெளிப்பாடு தான் இப்ப ஸ்டாலின் அவர்கள் வந்து கூட்டணி ஆட்சி தமிழகத்துல உகந்தது அல்ல, ஆனா இந்த காங்கிரஸ் கூட்டணி வந்து கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. இப்ப இதுல நடக்க வேண்டிய சில விஷயங்கள் முன்னாடி என்ன நடந்துச்சு, இப்ப எதனால நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம். காங்கிரஸ் வந்து புதுச்சேரியிலையும் சிவா அவர்கள் வந்து 22 தொகுதியில் நாங்கள் போட்டிடுவோம். அங்க இருக்கிறதே தலா 30 அப்ராக்சிமேட்டா அந்த தொகுதிகள் தான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது 22 தொகுதியில் நாங்கள் போட்டிடுவோம்னு சொல்றத நாராயணசாமி அவர்கள் வந்து கடுமையா விமர்சனம் செய்திருக்காரு. நீங்க 22 தொகுதினா அப்புறம் மற்ற இதர கட்சிகள்லாம் கூட்டணி இருக்காங்க, அவங்க எத்தனை தொகுதியில போட்டிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எழுப்பியிருக்காரு. அப்புறம் மாணிக்க தாகூர் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு சமூக வலைதளத்துல ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அதாவது கூட்டணி ஆட்சி என்பது ஒரு கட்சி முடிவு பண்றதில்ல, ஒரு மக்கள் முடிவு பண்றது, மக்கள் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அப்போ இந்த பதிவு வந்து ஆக்சுவலா கூட்டணி போறதுக்கு மாதிரி இல்லை, வெளியே போறது மாதிரி இருக்கு. அந்த பதிவு, அந்த பதிவுக்கு நாராயணசாமி கேட்ட பொழுது அவர் வந்து இங்க கீழே உள்ள தலைவர்கள் என்ன வேணாலும் பேசலாம், நிர்வாகிகள் பேசலாம், ஆனா அந்த தலைமை சொல்றதுதான் லாஸ்டா முடிவா இருக்கும். இப்ப டிஎம்கேலும் நிறைய பேர் கீழே பேசிக்கிட்டு இருக்காங்க, ஆனா லாஸ்ட் அங்க தலைவர் சொல்றதுதான் எல்லாமே கேட்டு ஆவாங்க அப்படிங்கிற அது மாதிரியான பதில வந்து நாராயணசாமி அவர்கள் சொன்னாங்க. என்ன வேணாலும் பேசலாம், ஆனா தலைமை என்ன முடிவு இருக்குதோ அதான் முடிவு. டிஎம்கேட அலைன்ஸ் போங்க அப்படின்னு சொன்னா போவோம், வெளியே வாங்கன்னா வந்துருவோம், அது மாதிரியான முடிவு தான் நாங்க எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி நாராயணசாமி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. கடந்த காலங்கள்ல டிஎம்கே அண்டு காங்கிரஸ் அவங்களுடைய கூட்டணி எது மாதிரியான ஒரு கூட்டணியில எது மாதிரியான எவ்வளவு சீட் பெற்றிருந்தாங்க, எந்த எந்தெந்த கட்சி அவங்களோட அகாமடேட் ஆயிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டிஎம்கே அலையன்ஸ்ல காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மதிமுக, ஐயுஎம்எல், எம்எம்கே, பிசிகே இது மாதிரி கட்சிகள் வந்து இப்போ இருக்காங்க அவங்க கூட. அப்போ இதுக்கு முன்னாடி 22 தேர்தல்ல அவங்க காங்கிரஸ் வந்து ஒன்றா இணைஞ்சு பணியாற்றிருக்காங்க. அதுல 4 சட்டமன்ற தேர்தல், 4 மக்களவை தேர்தல், இந்த தேர்தல் எல்லாம் அவங்க ஒன்னா சேர்ந்து பயணிச்சிருக்காங்க. இதுல 2011 வந்து கூடுதலாக அவங்க பெற்ற சீட் வந்து 63 சீட்டு, அதுல 5 சீட்டு தான் அவங்க வந்து வின் பண்ணாங்க. இதுலதான் காங்கிரஸ்க்கு வந்து ஒரு கூட்டணி ஆட்சி என்பதை அக்செப்ட் பண்ணாங்க. கலைஞர் அவர்கள் வந்து சோனியா காந்தி அவர்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி 5 சீட்டு வந்து வின் பண்ணாங்க. அதுல சப்போஸ் அவங்க நினைச்ச மாதிரி வின் பண்ண முடியல, சப்போஸ் அந்த தேர்தல் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அது சப்போஸ் கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ உள்ள சுச்சுவேஷன் அப்ப இது மாதிரி காங்கிரஸ்க்கு வந்து கிரியேட் ஆயிருக்காது. அது மட்டும் இல்லாம 2016 வந்து 41 சீட் கொடுக்குறாங்க, இதுல 8 வின் பண்றாங்க. இப்போ 2021 25 சீட் கேட்கறாங்க, 18 சீட் வின் பண்றாங்க. இப்போ
இது அவங்களுடைய சில தேர்தலில் ரொம்ப கம்மியான சீட்டு, அதிக சீட்டு வாங்கி ரொம்ப கம்மியா வின் பண்றாங்க. 18 சீட்டு வாங்கி இப்ப 25 சீட் வாங்கி 18 சீட் வின் பண்றாங்க. இதெல்லாம் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமா இருந்தது. இப்போ காங்கிரஸ் வந்து நம்ம சொன்னோம்ல, காங்கிரஸ் வந்து உள்ளாட்சி தேர்தலையும் ஓரம் கட்டப்படுறாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருந்தாங்க. அவங்க கூட்டணி ஆட்சி கேட்பதற்கு இதுவும் ஒரு காரணம். இதை வந்து ராகுல் காந்தி அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதனாலதான் ராகுல் காந்தி அவர்களும் ஒரு அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. இப்போ அவர் என்ன ஒரு கொஸ்டின் எழுப்புறதா ஒரு ஜனநாயக பண்பு இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் வந்து ஏன் கூட்டணி ஆட்சியை ஏத்துக்க மாட்டாரு அப்படிங்கிற விஷயத்த ராகுல் காந்தி வந்து கனிமொழியிலும் கேட்டதா ஒரு தகவல் இருக்கு. இப்போ இது ஒரு புறம் இருக்க, காங்கிரஸ் வந்து கூட்டணி ஆட்சியை ரொம்ப வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. இப்ப இதுக்கு முன்னாடி இவங்க காங்கிரஸ் வந்து கூட்டணி ஆட்சியை எங்க தவற விட்டாங்க அப்படின்னு நம்ம விஷயத்த பார்த்தோம்னா, 2011 கலைஞர் வந்து ஒப்புக்கொள்றாரு கூட்டணி ஆட்சிக்கு. ஆனா அப்போ வந்து பெரும் தோல்வி அடையுது காங்கிரஸ். அதுக்கப்புறம் அந்த தேர்தலில் டிஎம்கே, காங்கிரஸ், பிஎம்கே, விசிகே, இதுல விசிகே வந்து 10 சீட்டு வாங்கி 0, பிஎம்கே வந்து 30 சீட்டு வாங்கி 3ல வின் பண்றாங்க. காங்கிரஸ் வந்து 63 சீட் வாங்கி 5ல வின் பண்றாங்க. டிஎம்கே வந்து 119 சீட் வாங்கி 23 சீட்டு ஜெயிக்கிறாங்க. இப்போ இது வந்து 2011 இதுல வந்து அவங்க பெரும் தோல்வி அடைஞ்ச ஆண்டு அந்த தேர்தல். அதுக்கப்புறம் 2006 இதுதான் மிகவும் முக்கியமான தேர்தல். இந்த 2006 தேர்தலில் தான் அவங்க வந்து இந்த கூட்டணி ஆட்சிங்கிறத கைவிட்டுட்டாங்க. ஆக்சுவலா அந்த தேர்தலில் அவங்க அதை வேணான்னு சோனியா காந்தி அவர்கள் வந்து அதை ஏத்துக்காம விட்டுட்டாங்க. அதுக்கு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் அப்ப அமைஞ்சது 2006. 96 டிஎம்கே, 36 காங்கிரஸ், 18 டிஎம்கே. அப்படி இருக்கும் பொழுது மைனாரிட்டி கவர்மெண்ட் கிட்ட தான் போனுச்சு. அப்போ வந்து காங்கிரஸ் வந்து கூட்டணி ஆட்சி வலியுறுத்தி இருந்தாங்கன்னா கண்டிப்பா அப்போ வந்து கூட்டணி ஆட்சி தான் அமைஞ்சிருக்கும். ஏன்னா டிஎம்கேக்கு மெஜாரிட்டி கிடையாது அப்போ. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய 36 சீட்டு வந்து பெரிய உதவியா இருந்துச்சு அப்போ டிஎம்கேக்கு. அப்போ அவங்க என்ன கேட்டதுன்னா அவங்க பண்ணிதான் ஆகணும். அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருந்தாங்க. ஏன்னா 18 சீட் போனா கூட மெஜாரிட்டிக்கு வந்து காங்கிரஸோட உதவி தேவைப்பட்டுச்சு. அப்போ அவங்க கூட்டணி ஆட்சி கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த வாய்ப்பை வந்து காங்கிரஸ் தவற விட்டுட்டாங்க. இப்ப அதை தான் மாணிக்க தாகூர் அவர்களும் சுட்டி காட்டுறாங்க. நாங்க ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற விஷயம். தப்பு பண்ணிட்டோம்னா நிறைய பேர் விமர்சனம் பண்றது சோனியா காந்தி அவர்களை நீங்க கேளுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்த சொல்றாங்க. அப்போ இந்த அதாவது அவங்க கைக்குள்ள உள்ள விஷயத்தையே கைவிட்டுட்டாங்க. அப்போ கோட்டை விட்டுட்டாங்க. அதனாலதான் இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கப்படுது. இப்போ டிஎம்கே வந்து கூட்டணி ஆட்சி முடியாதுங்கிற ஒரு வாதத்துல சில பேர் அக்செப்ட் பண்ணலாம், சில பேர் எதிர்க்கலாம். ஆனா ஆக்சுவலா அவங்களுடைய கொள்கை கோட்பாடுபடி கூட்டணி ஆட்சிங்கிறது வேணாங்கிறத வந்து அதை அவங்க எப்படி செய்ய முடியும்? மற்ற இதர கட்சிகள் செய்யலாம். ஆனா டிஎம்கே எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா சமூக நீதி கொள்கையை தான் அவங்க மெயினா வைக்கிறாங்க. சமூக நீதினா எல்லாருக்கும் சமமான விஷயங்கள் செய்யணும், மக்களுக்கு சம பகிர்வு அளிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சமூக நீதி கொள்கை. அப்படி இருக்கும் பொழுது அந்த விஷயத்த இப்போ அவங்க வந்து காங்கிரஸ் கேட்கிறாங்கன்னா, நாங்க நாட்டை ஆளுவோம், அதுக்கு நீங்க உறுதுணையா இருக்காங்க. ஆனா உறுதுணையா இருக்கவங்களுக்கு எப்படி கூட்டணியில கூட்டணி ஆட்சியில இடம் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் எழுப்பப்படுது. ஏன்னா இவங்க எல்லாம் சப்போர்ட்னாலதான் அவர் முதல்வராக இருக்காரு. அப்படிங்கும் பொழுது அவர்களுக்கும் அமைச்சரவையில இடம் கொடுக்கணும்ல, அதுக்கு தேவையான விஷயங்களை பண்ணணும். அதுதான் இப்போ வந்து நான் ஜெயிக்க மட்டும் தான் வேணும், ஆனா அதிகாரத்துல பங்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த டிஎம்கே மட்டும் இல்ல, ஏடிஎம்கேவும் அதுதான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா வந்து பாஜக வந்து கூட்டணி ஆட்சி தான் அமையுங்கிறத அவங்க வலியுறுத்திட்டு இருக்காங்க. ஆனா ஏடிஎம்கே அது மாதிரி விஷயங்கள் எங்கேயுமே பேசினது இல்லை. அது ஒரு புறம் இருக்குது, அது இனிமே வரும். ஆனா இது வந்து இப்பவே பேச்சு பொருளா எழுந்துகிட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதாவது எப்படி சொல்லுவாங்க, கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான் இப்போ போய்கிட்டு இருக்கு. ஆனா இது எப்போ அணையும் அப்படிங்கிறது தெரியல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, கூட்டணி ஆட்சியை ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்துறதுக்கான காரணம் என்னன்னா தாவேகா. தமிழக வெற்றி கழகம் வந்து அவங்க ஆரம்பத்துல வரும் பொழுதே கூட்டணி ஆட்சியில நாங்க பங்கு தருவோம் அப்படிங்கிற விஷயத்தை வலியுறுத்தி தான் வந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு இருக்கு. 20% ஓட்டுக்கு மேல இருக்குன்னு நிறைய சர்வே முடிவுகள்ல வந்திருக்கு. இதுவும் தகவல் தான். இதனாலதான் அவங்களுக்கு மக்கள் ஆதரவு நிறைய இருக்கிறதுனால இப்போ காங்கிரஸ் வந்து 2 ஆப்ஷனா பாக்குறாங்க. சப்போஸ் இவங்களை தாவேக்கா வச்சு அவங்க அந்த ரேஸ்ல வந்து காங்கிரஸ் டிஎம்கேக்கு போயிட்டு இவங்களை காட்டி அவங்கள்ட்ட நம்ம பேர பேசி போயிடலாமா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்காங்க. சப்போஸ் முடியலன்னா அவங்க தாவேக்காக்கு போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த டிஎம்கேக்கு கன்வே பண்ண பாக்குறாங்க. இதனாலதான் அவங்க கூட்டணி ஆட்சியை ரொம்ப வலியுறுத்தி இந்த விஷயங்களை இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இது வந்து டிஎம்கே அண்ட் காங்கிரஸ் அலையன்ஸ் அமையுமா, இல்ல டிஎம்கே காங்கிரஸ் வந்து உடைஞ்சா தாவேக்கா அண்ட் காங்கிரஸ் கூட்டணி அமையுமாங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் எல்லாரும் ரொம்பவும் கவனிக்கப்பட வேண்டிய, கவனிச்சுட்டு இருக்கிற ஒரு சட்டமன்ற தேர்தலா இருக்கு.